அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆண்டு ஆங்கில வருடம் பிறந்திருக்கு. இந்த வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசிலையும் மகர ராசிலையுமே பயணம் செய்கிறாரு. நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் எந்தெந்த விஷயத்தில் உருவாக போகிறது, ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்குங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு சென்றால் பிரச்சனைகள் பெரிதாவதை தவிர்க்க முடியும். அதே மாதிரி உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ செலவு செய்வதற்குரிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. திருமண காரியங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இக்கட்டான சூழ்நிலைகளில் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்ட மாட்டாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைப்பதும் இந்த காலகட்டத்தில் கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் வேலையை கவனமாக செய்தால் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பார்த்து கொள்ள முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கு. புதிய முயற்சிகள் செய்வதை இந்த ஜனவரி மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் திட்டமிடுதல் என்பது சிறப்பாக இருந்துச்சுன்னா பிற்கால தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும். அதே மாதிரி பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்காதுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் அதிக அளவிலேயே இருக்கும். பண வரவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவினுடைய மதிப்போ அதிக அளவில் இருக்கும். செலவினுடைய தரம் அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் பணப்பற்றாக்குறைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பண திண்டாட்டம் கூட உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி இந்த காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தாலேயே குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செலவு செய்வதற்கு முன்பாக எதற்கு செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த செலவு இப்போ அத்தியாவசியம் தானா அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. மேலும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியை கடைபிடித்து பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. உடல் நலனில் இருந்து வந்த கோளாறுகள் மாத பிற்பகுதியில் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் யாருக்குமே எந்தவித வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக செல்வதே சால சிறந்தது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைப்பது இந்த மாதம் சிரமமே. புதிய வேலைக்கு எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காதுங்க. புதிய முதலீடுகள் எதையுமே செய்யாமல் இருப்பதே நன்மையை தரும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க.
உடன் இருப்பவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் தான் நீங்கள் அதீத கவனமாக இருக்கணும். ஏன்னா பண விஷயம் தொடர்பாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி குடும்ப சூழ்நிலையும் சரி, பணி சூழ்நிலையும் சரி உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தந்தாலும் பொருளாதாரம், நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான், மோசமடையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வரவிற்கு ஏற்ற செலவுகள் இருக்காது, வரவுக்கு மீறிய செலவுகள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். இதன் விளைவா சேமிக்க உங்களால் முடியாது. சேமிக்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்களால் சேமிக்க முடியும். அதன் மீது அதீத கவனத்தை நீங்கள் செலுத்துவதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க. சிறு உடல் உபாதைகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் ஓரளவிற்கு சாதகமான காலமாக இந்த காலம் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கு. தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்காது. இருப்பினும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனாலும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி பெரிய அளவில் முதலீடு செய்கிறதையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திருமண தடை விலகி விரைவிலேயே திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் சீராக இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் செய்வதை முறையாக பின்பற்றுங்க. அப்போ தான் உங்களுடைய மனம் எப்பொழுதுமே ஒரு அமைதியான நிலையில் காணப்படும். அமைதியான நிலை உங்கள் மனம் இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும். பிரச்சனைக்கான தீர்வுகளையும் உங்களால் எளிதில் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கால தாமதத்திற்கு பிறகு வெற்றிகரமாக முடிஞ்சிடுங்க. நல்ல வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க பெறும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அனைத்து விஷயத்திலையுமே செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. பணவரவு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் பெரிதாக தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியை கையாளுவது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. அதனால வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக பிரச்சனைகளை குறைக்க முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அதாவது மாதத்தினுடைய முற்பகுதியாகட்டும் மாதத்தினுடைய பிற்பகுதியாகட்டும் எந்த இதுவாக இருந்தாலும் வேலை பளு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குங்க. வேலையிலையும் நீங்கள் கவனம் செலுத்தினால்தான் பிரச்சனைகள் வருவதில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதே சமயம் உயர் அதிகாரிகளிடம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டியது அவசியமாகிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கு. எந்தவித முதலீட்டையும் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க.
அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கணிசமாக நடந்து கொள்ளுங்க. அவர்களிடத்தில் ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுது, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உருவாகிறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதி காக்க வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிபவர்களிடத்தில் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்துலையும் சரி, நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் இவ்வாறாக கோபப்பட்டு வாக்குவாதத்தில் எந்த இடத்துல நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடிஞ்சிடும். உங்கள் எதிரில் இருப்பவர்களுக்கு அது சாதகமாக முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது தொழிலாகட்டும், சக பணியாளர்களாகட்டும், குடும்பமாகட்டும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் வாக்குவாதத்தில் இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் ஈடுபடவே கூடாது. அதை முற்றிலுமாக தவிர்ப்பதே சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சுயநலமற்று செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா செலவை குறைத்து கொண்டு சேமிப்பு செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. அதன் மூலமாக நகை, வண்டி, வாகனம், வீடு, மனை போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்வது போல பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாதத்தின் பிற்பகுதியில் மறையும் அப்படின்னாலும் அவ்வப்பொழுது சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட தான் செய்யும். இதுவரைக்கும் இருந்து வந்த உடல்நல பாதிப்புகள் நீங்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய நிதி நிலைமை இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மோசமடைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி யாருடனும் எந்த காரணத்தை கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும், காரியமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.